தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். 12th ரிசல்ட் வந்தாச்சு. அடுத்ததா ஒரு நல்ல காலேஜ் நல்ல கோர்ஸ்ல சேரணும்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப முனைப்போடு இருக்கக்கூடிய நேரம் அது. அந்த வகையில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் மிஷின் லேர்னிங் படிப்பு சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்காரு பேராசிரியர் டாக்டர் அப்பாவு. சார் வணக்கம். வணக்கம் மேடம். ஆல் ரைட், அண்ட் I would like to thank G Tamil TV for providing me an opportunity to share my experience in the domain of AI and related areas. இந்த டெக்னாலஜி AI தமிழில் நான் சொல்லணும் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நியூ டெக்னாலஜி கிடையாது. ஸோ 1950 இந்த டெக்னாலஜி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டது. அதாவது ஃபாதர் ஆஃப் ஏஐன்னு சொல்லுவாங்க, ஜான் மெக்கர்தி அப்படிங்கிறவர். ஹி டெஸ்டட் ஏஐ சிஸ்டம் வித் டிஃப்ரெண்ட் இன்டெலிஜென்ட் ஆக்சுவலாக 1950. பட் இப்போ நம்ம பேசிக்க இருக்கிற ஏஐக்கும் பழைய ஏஐக்கும் தெர் ஆர் லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் ஆக்சுவலாக. ஈவன் வந்து மாணவர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஏஐ பற்றி +2லேயே படிச்சிருக்காங்க, 10th கூட படிச்சிருக்கலாம். பட் ஒவ்வொரு டெக்ஸ்ட் புக்லேயும் இல்லை ஒவ்வொரு ஆதரும் தே ஆர் கிவிங் த கைண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டெஃபினிஷன் பார்த்தா ஏஐ. பட் என்னோட பர்சனல் வியூவில் நான் ஏஐ எப்படி டிஃபைன் பண்ணுவேன்னா, ஏஐ இஸ் அ கைண்ட் ஆஃப் மிஷின் விச் ரிஃப்ளெக்ட் த ஹியூமன் அனாலிட்டிக்கல் அண்ட் டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் இன் த மிஷின் ஆக்சுவலி, ஆர் இஸ் சம்திங் லைக் developing the intelligent machine which behave similar to the human actually. ஸோ அது மாதிரி ஏஐ வந்து நம்ம சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு ஏஐ சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறப்ப யாராக இருந்தாலும் யூ ஹவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த 4 டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ். ஸோ இந்த கேப்பபிலிட்டியை வந்து நம்ம கோல் அப்படின்னு கூட ஏஐ சிஸ்டத்தில் சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்பபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா திங்க் ஹியூமன்லி. ஸோ இதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏஐ சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறப்ப அது வந்து ஒரு ஹியூமனை மாதிரியே திங்க் பண்ணுற மாதிரியே ஒரு ஏஐ சிஸ்டத்தை வந்து நம்ம டெவலப் பண்ணணும் ஆக்சுவலாக. செகண்ட் கேப்பபிலிட்டி இஸ் கால்ட் திங்க் ரேஷனலி. ஸோ ரேஷனல்ங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ரைட் டயத்தில் ஒரு ரைட் டெசிஷன் எடுக்கிறது ஆக்சுவலாக. ஏன்னா எல்லா ஹியூமனுமே வந்து ரைட் டெசிஷன் எடுக்கிறது கிடையாது. ஸோ வி ஹவ் டு அப்ளை டிஃப்ரெண்ட் காமன் சென்ஸ், நம்மளோட ஒப்பீனியன், நிறைய சாய்ஸ் எல்லாமே இஸ் கோயிங் டு டிசைட் அவர் டெசிஷன் ஆன் த பர்டிகுலர் டெசிஷன் மேக்கிங் ப்ராப்ளம்ஸ். So that is called the second capabilities. Third capability வந்து மூணாவது கேப்பபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்ட் ஹியூமன்லி. ஸோ ஹியூமன் மாதிரிக்க ஆக்ட் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை வந்து டெவலப் பண்ணுங்கிறது ஒரு ஏஐயோட ஒரு பெரிய குறிக்கோளாக இருந்தது ஆக்சுவலாக. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ரோபாட்டிக்ஸ் ஆக்சுவலாக. எல்லாருமே ரோபோவை பற்றி பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் கூட வந்திருக்கு. ஸோ இது வந்து மூணாவது கேப்பபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு கம்ப்ளீட் சிஸ்டம்ங்கிறது நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக. இந்த ஃபோர்த் கேப்பபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட் ரேஷனலி. ஸோ ரேஷனல்ங்கிறது ரைட்டாக ஒரு டெசிஷன் எடுக்கிறது, ரேஷனல் திங்கிங். ஸோ நான் ஒரு சின்ன கதை ஸ்டோரி மாதிரி இந்த இடத்துல சொன்னேன்னா மாணவர்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா இந்த இடத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கேப்பபிலிட்டி வந்து திங்க் ஹியூமன்லி அப்படின்னு சொன்னேன் ஆக்சுவலாக. ஸோ இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டெசிஷன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து யூ ஹவ் டு ரெப்பரேட் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைக்கி வந்து மழை பெய்யுதா இல்லையா ஒரு பர்டிகுலர் பிளேஸில். இப்போ ஒரு பிளேயர் வந்து இந்த தஞ்சாவூருக்கு வந்து ஒரு கேம் ஒரு பிளேயர் வந்து வர்றாங்க அப்படின்னா வி ஹவ் டு லுக் அட் வெதர் பேட்டர்ன் ஆக்சுவலாக. அப்போ என்ன பண்ணுவோம், நேற்று வெதர் ஹிஸ்ட்ரி எப்படி இருந்தது, பேட்டர்ன் எப்படி இருந்ததுங்கிறத பார்த்துட்டு வி ஹவ் டு டிசைட் வாட் இஸ் த ப்ரெடிக்ஷன் ஃபார் த டுடே. ஸோ தட் இஸ் கால்ட் திங்க் ஹியூமன்லி. ஸோ அப்போ அந்த இடத்துல நம்ம என்னத்தை மோஸ்ட்லி பார்க்குறோம்னா நம்மளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த சிஸ்டம். சரி, நம்ம மதரை கூட சொல்லியிருக்கலாம். சின்ன வயசில் நம்ம வந்து விளையாட போகிறப்ப என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி நேற்று வந்து மழை பெஞ்சனால இன்னைக்கு கண்டிப்பாக வந்து மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால நீ என்ன விளையாட போகாதப்பா இல்லை கொடையை எடுத்துகிட்டு போங்கிற மாதிரி நம்மளுக்கு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் திங்க் ஹியூமன்லி. திங்க் ரேஷனலி ஆக்சுவலாக. திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் இஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் பார்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல ஏஐ என்ன பண்ணும்னா செட் ஆஃப் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ண ஆக்சுவலாக. ஈவன் நான் வந்து ஏஐ வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அட் தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் வந்து ஆசிரியராக ஜாயின் பண்ணேன் 2003. அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்த சப்ஜெக்ட் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆக்சுவலாக. பட் அப்போ நான் நடத்தின ஏஐக்கும் இப்போ ஸ்டூடெண்ட் படிக்கிற ஏஐக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ பழைய ஏஐ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வீக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நிறையா ஏஐ சிஸ்டத்தை நான் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அலெக்ஸாவாக இருக்கட்டும், இல்லை கூகுள் டிரான்ஸ்லேட்டராக இருக்கட்டும், இல்லை கூகுள் மேப்பாக இருக்கட்டும். ஸோ all of them are belonging to the kind of weak artificial intelligence actually. So அந்த டெக்னாலஜி வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி is dominated entire computer science and IT industries. So second capability வந்து think rationally. For example இங்கே என்ன நடக்கும்னா கம்ப்யூட்டர் ஆர் ஏஐ சிஸ்டம் வந்து ஒரு ரூலை வந்து ஒபே பண்ண ஆர் ஃபாலோ பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது ஆக்சுவலாக.
ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, குறைவா இருக்கு, ஹியூமிடிட்டி வந்து வெரி லோவா இருக்கு அப்படின்னா ஏஐ என்ன சொல்லும்னா டோன்ட் பிளே கேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும். அதர்வைஸ் ஏஐ என்ன சஜஸ்ட் பண்ணும்னா மழை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லும். ஸோ ஹியர் இங்க பாத்தீங்கன்னா ஏஐ இஸ் அ கைண்ட் ஆஃப் கம்ப்ளீட் ரூல் பேஸ்ட் சிஸ்டம் ஆக்சுவலா. ஸோ ஒரு செட் ஆஃப் ரூல் இருக்கும், அந்த ரூலை வந்து ஏஐ சிஸ்டம் ஒபே பண்ணும். ஸோ தட் இஸ் கால்ட் திங்க் ரேஷனலி. ஸோ மூணாவது கேப்பபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்ட் ஹியூமன்லி. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏஐல என்ன இருக்கும்னா ஹேவிங் சென்சார்ஸ். இப்போ ஹியூமன் பீயிங் நீங்கள் பார்த்தீங்கன்னா வி ஹவ் செவரல் சென்சார் ஆக்சுவலாக. சே ஃபார் எக்ஸாம்பிள் டிபிக்கல் சென்சார்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண் ஆக்சுவலாக. இந்த கண்ணை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், வி ஹவ் டு சி த செவரல் ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட். ஸோ இந்த இடத்துல ஏஐ சிஸ்டம் என்ன பண்ணும்னா அதோட சென்சார் மூலமாக ஸ்கையை பார்க்கும் ஆக்சுவலாக, வானத்தை பார்த்துட்டு வானத்தோட இமேஜை வந்து இஸ் ட்ரை டு கேப்சர் இட் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜ் வந்து டார்க்கா இருக்கா இல்லை டார்க்கா இல்லையாங்கிறது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இஸ் மேக் த கைண்ட் ஆஃப் டெசிஷன். சப்போஸ் ஸ்கையோட இமேஜ் வந்து டார்க்காக இருந்ததுன்னா ஏஐ என்ன சஜஸ்ட் பண்ணணும்னா இன்னைக்கு மழை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நீ வந்து ப்ளே பண்ணாதீங்க, இல்லை வெளியில் விளையாட போகாதீங்க, அது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணும். தட் இஸ் கால்ட் அஸ் திங்க் ஹியூமன்லி ஆக்ட் ஹியூமன்லி. ஸோ லாஸ்ட் கேப்பபிலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்ட் ரேஷனலி, விச் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு வந்து எங்கள் அம்மாவை என்ன உதாரணம் சொல்லலாம் ஆக்சுவலாக. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஐ பார்ட் ஆஃப் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ஆக்சுவலி. பேசிக்கலி ஐ பிலாங் டு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். ஸோ சின்ன வயசில் வந்து எனக்கு விளையாட்டில் நிறைய ஆர்வம் இருக்குது. நான் விளையாட போகிறப்ப எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, தம்பி நேற்று மழை பெஞ்சனால இன்னைக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, நீ அதனால கொஞ்சம் யோசிச்சுட்டு விளையாட போவா அப்படின்னு சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு. செகண்ட் என்னத்தை பார்ப்பாங்க அப்படின்னா திருப்பி வீட்டுக்கு வெளியில் போய் வானத்தை பார்ப்பாங்க ஆக்சுவலாக, ஸ்கையோட கண்டிஷன் என்ன இருக்குங்கிறது பார்ப்பாங்க. மூணாவது ஒன்று பண்ணுவாங்க, அது வந்து விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக. எனக்கு தெரிஞ்ச எங்கள் அம்மா மட்டும் கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த மதர் வந்து இது மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் போயிட்டு எத்தனை பேர் வந்து கொடை பிடிச்சிட்டு தெருவில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க ஆக்சுவலாக. திஸ் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக. ஸோ இந்த இடத்துல என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா இஸ் ட்ரை டு அடாப்ட் த 3 டிஃப்ரெண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, பாஸ்ட் ஹிஸ்ட்ரியை பார்க்குது. செகண்ட் என்ன பண்ணுதுன்னா ஸ்கையை பார்த்துட்டு ஒரு டெசிஷன் எடுக்கலாமான்னு முடிவு பண்ணுது. மூணாவது என்ன பண்ணுதுன்னா வெளியில் போய் எத்தனை பேர் வந்து கொடையோட நடந்து போகிறாங்கன்னு பார்க்குது. ஸோ ஹியர் த சிஸ்டம் ட்ரை டு மேக் த கைண்ட் ஆஃப் ரேஷனல் டெசிஷன்ஸ். ஐ திங்க் நாலாவது நான் சொன்ன இந்த கேப்பபிலிட்டி வந்து இஸ் எ பவர்ஃபுல் கேப்பபிலிட்டி எக்ஸ்பெக்டட் பை எனி கைண்ட் ஆஃப் ஏஐ சிஸ்டம்ஸ். பட் ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா கரண்டாக உள்ள எந்த ஏஐ சிஸ்டமே நாட் ஏபிள் டு ஃபுல்ஃபில் ஆல் த 4 கேப்பபிலிட்டி ஐ சஜஸ்டட். ஸோ நான் சொன்ன அந்த 4 கேப்பபிலிட்டியுமே ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரியே ஒரு ஏஐ சிஸ்டம் வந்து அஸ் ஆன் டேட் வந்து எங்கேயுமே உலகத்தில் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் the demand for AI is very interesting part in most of the IT industry actually. ஏன்னா இந்த 4 கேப்பபிலிட்டியுமே சப்போஸ் ஃபுல்ஃபில் ஆயிருச்சு அப்படின்னா என்ன இருக்கும்னா ஏஐயோட டிமாண்ட் மேபி குறைஞ்சிருக்கலாம், ஏன்னா நிறைய இன்வென்ஷன் ஆல்ரெடி நடந்திருக்கும். ஸோ இந்த 4 கேப்பபிலிட்டி ஃபுல்ஃபில் ஆகாதனால என்னன்னா இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ் ஏஐ இஸ் பொட்டன்ஷியல் ஃபார் another, there are lot of demand for the AI industry in the at least for next 25 yearsங்கிறது என்னோட தாட் ப்ராசஸ். நான் ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஐஐடி கராக்பூர் நடத்தின ஜேஇ எக்ஸாமில் வந்து சாட் ஜிபிடி ஒரு மாணவனை வந்து கலந்துருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. அது வந்து 4வது ரேங்க் வாங்குச்சு ஆக்சுவலாக. பட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து அதனால வாங்க முடியலை. பட் நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் வந்திருக்கும், ஜிபிடி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மாடல், ஓப்பன் ஏங்கிற ஒரு பெரிய கம்பெனி டெவலப் பண்ண ஒரு எல்எல்எம் மாடல். பட் ஒரு மாணவன் வந்து ஃபர்ஸ்ட் 3 ரேங்க்ல வந்திருக்காங்க, பட் ஜிபிடினால வர முடியல. பட் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக முதல்ல சொன்னது படிதான் 4 கேப்பபிலிட்டி வந்து எக்ஸ்பெக்டட் பை ஃப்ரம் எனி ஏஐ சிஸ்டம். பட் என்னாச்சு, அன்பார்ச்சுனேட்டா கரண்ட் ஜிபிடி வந்து இந்த 4 கேப்பபிலிட்டியுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியாத சூழ்நிலையில இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஜிபிடியை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப்பபிலிட்டி திங்க் ஹியூமன்லி வந்து பார்சியலாக தான் ஃபுல்ஃபில் பண்ணுது. செகண்ட் கேப்பபிலிட்டி திங்க் ரேஷனலி வந்து மோஸ்ட்லி ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு ஆல்ரெடி. தேர்ட் கேப்பபிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா திங்க் ஆக்ட் ஹியூமன்லி. ஸோ ஜிபிடியை கம்பேர் பண்ணீங்கன்னா இதையும் மோஸ்ட்லி ஃபுல்லாக வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு ஆக்சுவலாக. ஃபோர்த் கேப்பபிலிட்டி வந்து ஆக்ட் ரேஷனலி. ஸோ இந்த கேப்பபிலிட்டியை வந்து ஜிபிடி வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியலை ஆக்சுவலாக. ஸோ சம்மரியாக நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கேப்பபிலிட்டியையும் ஃபோர்த் கேப்பபிலிட்டியும் ஜிபிடி வந்து பார்சியலாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. பட் கேப்பபிலிட்டி 2 and 3 வந்து மோஸ்ட்லி ஃபுல்ஃபில் பண்ணிருச்சு. ஸோ
பட் அதர் சைடு பார்த்தீங்கன்னா ஜிபிடி வந்து இன்னும் மெச்சூர் ஆகலை. அதனால தான் என்ன ஆச்சு அப்படின்னா இது வந்து 4வது பிளேஸ்க்கு வந்து தள்ளப்பட்டது ஆக்சுவலாக. பட் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் வந்து நிறையா திங்கிங் ஓடிக்கிட்டு இருக்கும் ஆக்சுவலாக. ஸ்டில் ஏஐ வந்து நிறையா ஏரியாவில் வந்து அப்ளைட், நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து தேர் அடாப்டிங் ஏஐ டெக்னாலஜி. இப்போ வந்து ஹியூமன் பீங் பெட்டரா இல்லை கம்ப்யூட்டர் பெட்டராங்கிறது நிறைய மாணவர்களோட மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ இதுக்கு என்னோட பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஏஐங்கிற பாயிண்ட்ல வந்து நிறைய பர்சனல் தாட் ப்ராசஸ் இருக்கு ஆக்சுவலாக. ஸோ என்னோட ஸ்டடீஸை பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஹெச்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் வந்து பர்டிகுலராக மிஷின் லேர்னிங் அண்ட் அல்காரிதம் இன் ஏரியாவில் வந்து 2009 ஐ கம்ப்ளீட்டட் ஃப்ரம் அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை. And then I went to my postdoctoral research at IIT Roorkee, where I worked in the area of AI and data science actually. Data science I worked. And I contributed more on the theoretical part of AI ML. IIT Roorkee I did a lot of contribution in that area. So later I have around 20 years of teaching experience. Most of the research area AI, ML and data science is vertical domain la irukum. இப்போ ஏஐ சார்ந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்பனா வந்து என்னென்ன கோர்சஸ் காலேஜ்ல எடுக்கலாம் சார்? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்ல பார்த்தீங்கன்னா நிறையா கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஈவன் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐங்கிற ஒரு டெடிக்கேட்டட் கோர்ஸ் வந்து நம்ம அகாடமிக் இன்ஸ்டியூஷனில் ஆல்மோஸ்ட் எங்கேயுமே கிடையாது ஆக்சுவலாக. ஈவன் நான் வந்து என்னோட யூஜி என்ரோல் பண்ணுறப்ப வந்து ரொம்ப டாமினேட்டிங் கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐடி ஆல்சோ டாமினேட்டட் இன் மோஸ்ட் ஆஃப் த அகாடமிக் இன்ஸ்டியூஷன். பட் ஏஐல பார்த்தீங்கன்னா வி ஹவ் மோஸ்ட் பாப்புலர் சாய்ஸஸ். சார் இப்போ நீங்க பேசும்போதே சொன்னீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் பி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் மிஷின் லேர்னிங். அதே போல் பிஆர் பிடெக்ல வந்து இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க, விச் இஸ் மோஸ்ட் பாப்புலர் கோர்ஸ் ஆக்சுவலாக. அப்புறம் வெர்டிக்கல் டொமைனில் பார்த்தீங்கன்னா பிஇ சைபர் செக்யூரிட்டிஸ் அண்ட் ஈவன் ஐ திங்க் சம் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ் ஆஃபரிங் த கோர்ஸ் ஆன் பிஆர் பிடெக் இன் விர்ச்சுவல் அண்ட் அக்மெண்டட் ரியாலிட்டிஸ். அண்ட் டேட்டா சயின்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ஏஐ எம்எல் ஆர் ஏஐ டேட்டா சயின்ஸ் மாதிரி கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. தென் பார்த்தீங்கன்னா இன்னும் பர்டிகுலர் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா பிஆர் பிடெக் இன் ரொபாட்டிக்ஸ் ஆர் பிஆர் பிடெக் இன் கம்ப்யூட்டர் விசன்ஸ் ஆர் பிஆர் பிடெக் இன் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டெடிக்கேட்டட் கோர்ஸ் தட் ரிலேட்டட் டு த டொமைன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இப்போ நான் பேசுகிறது எல்லாமே இன்ஜினியரிங் டிகிரி 4 இயர் கோர்சஸ் ஆக்சுவலாக. இப்போ கம்மிங் டு த ஸ்ட்ரீம் ஆஃப் சயின்ஸில் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் டிகிரி ஆக்சுவலாக. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் பிஎஸ்சி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், பிஎஸ்சியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், வேர் ஏஐ வந்து இஸ் ஆஃபர்ட் அஸ் ஏ ஸ்பெஷலைசேஷன் லெவல் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் நாட் ஓன்லி ஏஐ மட்டும் கிடையாது, பிஎஸ்சி virtual and augmented reality and BSc data science and BSc natural language processing. Only the few universities offering in that area, and BSc in computer vision kuda offer pandranga, but most of the universities la kedaiyadu, only few universities offering this computer vision courses. Idu ellame vandu 3 years program. So major and the syllabus neenga pathina is focus more on the various related subject in the domain of artificial intelligence. இப்போ நீங்கள் வந்து பாலிடெக்னிக் லெவலில் பார்த்தீங்கன்னா they are offering the courses on machine learning actually. Okay. 3 years program actually, where they focus on the various machine learning algorithms and models. ஸோ இதை தவிர நிறைய டிப்ளமோ கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மாணவர்களுக்கு. வெரி ரீசெண்டாக ஐஐடி மெட்ராஸ் they are offering the kind of online course on BSc data science, பட் இது வந்து ஆஃப்லைன் ப்ரோக்ராம் கிடையாது, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஆன்லைன் ப்ரோக்ராம். பட் ஐ திங்க் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து தே ஆல்ரெடி என்ரோல்ட் அண்ட் ரிசீவ்டு த டிகிரி ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லிக்கிற விரும்புகிறேன். இப்போ நம்ம இந்தியாவில் உள்ள யூனிவர்சிட்டிஸ் மட்டும் கிடையாது, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எக்ஸிக்யூட்டிங் ஆர் இம்ப்ளிமெண்டிங் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இப்போ நிறையா இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டிஸ் வந்து தே ஆர் ஆஃபரிங் த கைண்ட் ஆஃப் ஆன்லைன் டிகிரி இன் த ஏரியா ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். பர்டிகுலராக சொல்லணும்னா கோர்செராங்கிற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலமாக தே ஆர் ஆஃபரிங் செவரல் டிகிரி. ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், வேர்ல்டு லீடிங் யூனிவர்சிட்டிஸ் ஆக்சுவலாக. இன் பர்டிகுலர்லி ஐம் டாக்கிங் அபவுட் யூனிவர்சிட்டிஸ் லொக்கேட்டட் இன் அப்ராட். ஸோ எம்ஐடிஸ். ஸோ இந்த எம்ஐடியோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து 13 வருஷமாக வந்து இஸ் அ வேர்ல்டு டாப் ஆர் நம்பர் 1 யூனிவர்சிட்டிஸ் இன் ஆல் த இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம் அண்ட் அலைட் ஏரியாஸ். ஸோ எம்ஐடியாக இருக்கட்டும், இல்லை ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஸ்டான்போர்ட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கட்டும், தே ஆர் ஆஃபரிங்
the choice of very good courses in the domain of artificial intelligence. First level US universities. Second level வந்து UK லெவலில் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் அண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் they are offering several vertical courses in the domain of AI, ML, data science, computer visions, NLPs and robotics so on so. Then பார்த்தீங்கன்னா இந்தியன் யூனிவர்சிட்டிஸ், அதே போல் இன்னொரு ஏசியன் யூனிவர்சிட்டி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆக்சுவலாக தெர் ஆர் மோஸ்ட் பாப்புலர் ஏசியன் யூனிவர்சிட்டிஸ். சிங்கப்பூரில் சொன்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் அண்ட் நான்யாங் டெக்னாலஜிக்கல் யூனிவர்சிட்டிஸ் ஐ திங்க் இஸ் எ வெரி குட் சாய்ஸ் ஃபார் த மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் ஸ்டூடெண்ட். ஆக்சுவலாக ஈவன் 2017 பார்த்தீங்கன்னா என்னோட ஆராய்ச்சி கட்டுரையை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காண்டி ஐ விசிட்டட் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர். ஸோ வேர் ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு விசிட் வேரியஸ் lab that related to the AI and data science actually. So they are doing the kind of very good research in the field of AI and data science actually. At the Indian universities la pathinga appadina first choice la irukku ungalku therinjirukum IITs, all the IITs, then all the NITs, National Institute of Technologies, then all the centrally funded universities and all the state universities and most of the deemed universities, private university, they are offering almost all the vertical kind of course in the domain of AI and data science, AI, ML, deep learning, machine learning, robotics and computer visions. So they are offering very, I think, the kind of very good syllabus actually. Syllabus எல்லாமே இண்டஸ்ட்ரியோட ரெஃபரன்ஸோட பண்ணியிருக்காங்க. ஐ ஹோப் இஸ் really helpful for you actually. சார் நீங்க பேசும்போதே சொல்லியிருந்தீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஐடிலாம் வந்து டாமினண்ட்டாக இருந்ததுன்னு. ஸோ அந்த கோர்சஸ்க்கும் இப்போ வந்து ஏஐ எம்எல் இந்த மாதிரி டேட்டா சயின்ஸ் ஏஐ இதுக்கும் அதுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? கண்டிப்பாக மேடம். இப்போ நான் என்னோட டிஸ்கஷனில் சொன்னேன் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா ஏஐயும் ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜியும் கம்பேர் பண்ணுறப்ப பழைய டெக்னாலஜி, அதாவது பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஆர் பிடெக் ஐடி அந்த ஸ்ட்ரீமை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ப்ரோக்ராமிங் ஆர் ட்ரெடிஷ்னல் சாய்ஸ் ஆஃப் கோர்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இப்போ வந்திருக்க புது கோர்சஸ் லைக் ஏஐ எம்எல்ஆ இருக்கட்டும், ஏஐ டேட்டா சயின்ஸ் ஆர் ஏஐ மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், இல்லை ஏஐ டீப் லேர்னிங்காக இருக்கட்டும் ஆர் என்எல்பி ஆர் ரொபாட்டிக்ஸாக இருக்கலாம், ரெண்டுக்குமே வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது ஆக்சுவலாக. பட் மாணவர்களோட புரிதல் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ மாணவர்கள் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்னோட பெர்செப்ஷனில் பார்த்தா தே அசிம் தட் போத் ஏஐ எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர் காமன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசம்ஷனில் இருக்குது. அதர்வைஸ் ஐ சே ஏஐ மிஷின் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர் யூஸ் இன்டர்சேஞ்சபிள்ங்கிறது உங்களுக்கு எல்லா மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு பதிலாக இது இல்லை, இதுக்கு பதிலாக அது அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஏஐ வந்து ரீப்ளேஸ் வித் எம்எல் ஆர் எம்எல் வந்து கைண்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டேட்டா சயின்ஸ் ஆர் டேட்டா சயின்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மிஷின் லேர்னிங் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சிருப்பாங்க. பட் வென் யூ சி வெரி கிரிட்டிக்கல் வே டெப்த்தாக பார்க்குறப்ப ஏஐ வேறு, டேட்டா சயின்ஸ் வேறு, மிஷின் லேர்னிங் வேறு. ஸோ பர்சனலாக என்கிட்ட இந்த கொஸ்டினை கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா மூணுமே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி ஆர் டிஃப்ரெண்ட் டெர்மினாலஜி. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து எம்எல்ஐ பற்றி பேசணும்னா எம்எல் வந்து சப்செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும் அப்படின்னா ஏஐங்கிறது ஒரு மதர், எம்எல்ங்கிறது ஒரு குழந்தை ஆர் சைல்டாக கூட இருக்கலாம், ஏஐயோட சைல்டு. அதனால தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எம்எல் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ வேர் மாணவர்களுக்கு இங்கே என்ன இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னா தே ஆர் கோயிங் டு ஒர்க் வித் வேரியஸ் மிஷின் லேர்னிங் ஆல்கரிதம் ஆர் மாடல். நாங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆல்கரிதம் ஆர் மாடல் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. ஸோ மோஸ்ட் ஆஃப் த மிஷின் லேர்னிங் கோர்சஸில் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஆல்கரிதம் ஆர் மாடல் வந்து இஸ் அ சேலஞ்சிங் பார்ட் ஆக்சுவலாக. ஸோ தே ஹவ் டு ஆல்மோஸ்ட் ஒர்க் ஆன் த டேட்டா. ஆக்சுவலாக டேட்டா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் ஆக்சுவலாக. இப்போ ஒரு கொஸ்டின் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ டேட்டா வந்து இல்லை அப்படின்னா ஒரு எம்எல் இன்ஜினியர்னால கம்ப்ளீட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியாது. இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பிரெயினோ இல்லை ஹார்ட்டோ எவ்வளவு இம்பார்ட்டனோ அது போல் இப்போ யூ வாண்ட் டு ஒர்க் வித் மிஷின் லேர்னிங் ஆல்கரிதம் விச் இஸ் அ பார்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நம்மளுக்கு என்ன வேணும்னா டேட்டா வந்து விச் இஸ் வெரி வெரி எசென்சியல். ஏன்னா எம்எல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to apply the kind of machine learning algorithm on the data, then we are going to make the kind of prediction or forecasting. ஒரு டெசிஷன் வந்து நம்ம எடுக்க போறோம் ஆக்சுவலா. இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்எல் அந்த கோர்ஸ்ல வந்து என்னென்ன சப்ஜெக்ட்லாம் ஆஃபர் பண்றாங்கன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டி ஆர் ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வந்து ஜாயின் பண்ண போறீங்க. உங்களோட சாய்ஸ் ஆஃப் கோர்சஸ் வந்து
கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்எல் இருந்ததுன்னா யூ ட்ரை டு என்ஷூர் தட் வெதர் த பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் ஆர் த யூனிவர்சிட்டிஸ் ஆர் ஆஃபரிங் த ஃபாலோயிங் சப்ஜெக்டாங்கிறது நீங்கள் வந்து என்ஷூர் பண்ணிக்கணும் ஸ்டூடெண்ட் கம்யூனிட்டி. ஸோ இப்போ எம்எல்ஐ பொறுத்த மட்டுக்கு 2 வெர்டிக்கல் ஏரியாஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் ஏரியா இஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. ஸோ பர்டிகுலராக சொல்லணும்னா லீனியர் ஆல்ஜிப்ரா ஃபார் மிஷின் லேர்னிங் அண்ட் ஆப்டிமைசேஷன் ஃபார் மிஷின் லேர்னிங் அண்ட் ப்ராபபிலிட்டி ஃபார் மிஷின் லேர்னிங், தென் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஃபவுண்டேஷன் ஃபார் த மிஷின் லேர்னிங் அண்ட் கால்குலஸ் ஃபார் மிஷின் லேர்னிங். இது எல்லாமே ஃபண்டமெண்டலாக மிஷின் லேர்னிங்கிற அந்த கோர்ஸில் ஆஃபர் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் பேஸ்ட் சப்ஜெக்ட் ஆக்சுவலாக. இந்த ஸ்ட்ரீமில் இருக்காங்கிறத யூ ஹவ் டு என்ஷூர் தட் பிஃபோர் கோயிங் டு என்ரோல் யுவர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எம்எல் கோர்ஸ் அட் எனி பர்டிகுலர் இன்ஸ்டியூஷன் ஆக்சுவலாக. ஸோ இன்னொரு கோர் ஏரியா எம்எல்ல பார்த்தீங்கன்னா வேர் த ஸ்டூடெண்ட் ஃபோக்கஸ் மோர் ஆன் டெப்ளாயிங் த கைண்ட் ஆஃப் மிஷின் லேர்னிங் மாடல். ஸோ மாடலை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் என்னென்ன சப்ஜெக்ட் ஆஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மிஷின் லேர்னிங் மாடல், ஹைபிரிட் மாடல், டீப் லேர்னிங் மாடல், NLP மாடல், கம்ப்யூட்டர் விஷன் மாடல் அண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல். இப்போ நான் லாஸ்டாக சொன்ன இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ மாடல் வந்து விச் இஸ் வெரி வெரி பாப்புலர் இன் மோஸ்ட் ஆஃப் த ஐடி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஒர்க்கிங் இன் த டொமைன் ஆஃப் லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இதை என்ன சொல்லுவாங்கன்னா LLM அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் ஓப்பன் ஏஐயோட ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை கூகுளோட ஜெமினி LLM இருக்கட்டும், இல்லை மெட்டா ஏஐயோட ஃபேஸ்புக்கோட மெட்டா ஏஐயாக இருக்கட்டும், இல்லை டீப்சிக்கோட டீப்சிக் R1 இருக்கட்டும், எல்லாமே வந்து LLM மாடல். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ஒரு ஐ திங்க் இஸ் a kind of very potential area in the field of machine learning actually. ஸோ இந்த சப்ஜெக்ட் எல்லாமே ஆஃபர் அண்டர் த டொமைன் ஆஃப் ML. இப்போ செகண்ட் டைட்டில் என்னன்னு கேட்டிங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஸோ நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், என்ன சார் வித்தியாசம் ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் மிஷின் லேர்னிங் ஒரு கோர்ஸ் சொல்கிறீங்க, இன்னொரு கோர்ஸ் வந்து டேட்டா சயின்ஸ் சொல்கிறீங்க, ரெண்டுக்கு என்ன மேஜர் டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டேட்டா சயின்ஸுங்கிறது ஒரு சைலண்ட் ஹீரோ ஆக்சுவலாக. எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியாக இருக்கட்டும் இல்லை அகாடமிக் இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், டேட்டா சயின்ஸ் இஸ் ஆல்வேஸ் த கைண்ட் ஆஃப் ஹீரோ. ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஏஐ இஸ் எவ்ரிவேர் ஆக்சுவலாக. எங்கே பார்த்தாலும் ஏஐ வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஆக்சுவலாக. ஸோ இந்த டேட்டா சயின்ஸுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இஸ் அ சப்செட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அகெயின். அதர்வைஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ் அம்பர்லா டம் வேர் வி ஹவ் டு டீல்ஸ் வித் லார்ஜ் வால்யூம் ஆஃப் டேட்டா. டேட்டாவோட சைஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸாக இருக்கலாம், மீடியம் சைஸாக இருக்கலாம், லார்ஜ் சைஸ் ஆஃப் டேட்டா இருக்கும். ஸோ இந்த டேட்டா சயின்ஸோட அவுட்புட் என்ன இருக்கும், அந்த ஸ்டூடெண்ட் என்ன படிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா they have to work on the 3 different strategies actually. First என்னன்னா data processing actually. So data processing என்னன்னு கேட்டிங்கன்னா they have to work with how to deals with large volume of data. ஒரு டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுறது, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறப்ப ரியல் வேர்ல்டில் வந்து என்னென்ன சேலஞ்சஸ் வரும், டேட்டா வந்து ஹவு டு கலெக்ட். இப்போ டேட்டா கலெக்ஷன்லேயே 2 டைப்ஸ் இருக்குது. இண்டஸ்ட்ரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் டேட்டா கலெக்ஷன்ஸ் மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பிரைமரி டேட்டா கலெக்ஷன் மெத்தட், ரெண்டாவது மெத்தட் காட்டிங்கன்னா செகண்டரி டேட்டா கலெக்ஷன் மெத்தட். ஸோ இதில் என்னென்ன சேலஞ்சஸ் வரும், ஒரு டேட்டா வந்து ரியல் வேர்ல்டில் கலெக்ட் பண்ணுறப்ப என்னென்ன சேலஞ்சஸ் வரும், அந்த சேலஞ்சஸ்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறத ஃபர்ஸ்ட் படிப்பாங்க. ஸோ ரெண்டாவது அவங்க என்ன படிப்பாங்கன்னா தே ஹவ் டு ஸ்டடி அபவுட் டேட்டா அனாலிசிஸ். இப்போ டேட்டா வந்து கலெக்ட் பண்ணியாச்சு, ஹவு டு அனலைஸ் இட் அப்படிங்கிறது ரெண்டாவது லெவலில் வந்து டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எடுத்தவங்க படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன படிப்பாங்கன்னா நிறைய பேர் என்ன அசீவ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டேட்டா அனாலிசிஸ்ங்கிறது ஒரு டூலை வந்து படிக்கிற விஷயம் அப்படிங்கிறது நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கும் there are several data analysis tools are available in the market. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸலாக இருக்கட்டும், இல்லை SPSS இருக்கட்டும், இல்லை பவர் BI இருக்கட்டும், இல்லை வேகாவாக இருக்கட்டும், இல்லை ஆரஞ்சாக இருக்கட்டும், இல்லை பைத்தான் ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், இல்லை ஆர் ப்ரோக்ராமிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே டாமினேட்டிங் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஃப் சாய்ஸ் இன் த IT இண்டஸ்ட்ரி ஃபார் AI அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ்குள்ள ஏரியாஸ் ஆக்சுவலாக. பட் நிறைய பேர் என்ன அசீவ் பண்ணியிருக்காங்கன்னா டேட்டா சயின்ஸ்னாலே ஒரு டூலை வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணுறதுங்கிற மாதிரி அசீவ் பண்ணியிருப்பாங்க. பட் மை பர்சனல் தாட் ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஐ எம் நாட் சேயிங் தட் த டேட்டா சயின்ஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் டூல், பட் ஐ சே த டேட்டா சயின்ஸ் இஸ் த ஆர்ட் ஆக்சுவலாக. ஆர்ட்னுங்கிறது உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், ஆர்ட்னுங்கிறது ஒரு கலை ஆக்சுவலாக. டேட்டா சயின்ஸுங்கிறது ஒரு கலை. இட்ஸ் நாட் த கைண்ட் ஆஃப் டெக்னாலஜி, இட்ஸ் நாட் த கைண்ட் ஆஃப் approach, is not the kind of framework, is the kind of art. Artங்கிறது ஒரு கலை. ஃபார் எக்ஸாம்பிள் வெரி சிம்பிள் எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா when your mother looking at
யுவர் பிஹேவியர் டூரிங் த சைல்டுஹுட். இப்போ நீங்கள் ஒரு சின்ன வயசில் இருந்திருப்பீங்க, சின்ன குழந்தையா இருந்திருப்பீங்க. அப்போ உங்களோட பிஹேவியரை வந்து உங்கள் மதர் வந்து பார்த்துருப்பாங்க ஆக்சுவலாக. தட் இஸ் ரெஃபர்ட் அஸ் த கைண்ட் ஆஃப் டேட்டா அனாலிட்டிக்ஸ் ஆக்சுவலாக. ஓகே பட் இது வந்து ஒரு டெக்னாலஜி கிடையாது. ஈவன் த போலீஸ்மேன் லுக்கிங் அட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிரைம் பேட்டர்ன்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் த டேட்டா சயின்ஸ். அண்ட் ஃபார்மர் லுக் அட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் டேட்டா. ஒரு கிராப்க்கு என்ன டிசீஸ் வந்திருக்கும் அது மாதிரி பார்க்குறாருன்னா இஸ் த கைண்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா டாக்டர் ஆர் பிசிஷியன் லுக் அட் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கிரைம் ஹெல்த் கேர் பேட்டர்ன். தட் இஸ் த கைண்ட் ஆஃப் டேட்டா சயின்ஸ் ஆக்சுவலாக. டேட்டா சயின்ஸுங்கிறது தொல் கிடையாது, இஸ் எப்பயுமே ஒரு கலை ஆர் எப்பயுமே ஒரு ஆர்ட்டாக தான் இருக்கும். இப்போ சப்ஜெக்ட் ஏரியாவில் வர்றப்ப டேட்டா சயின்ஸில் என்னென்ன சப்ஜெக்டில் ஆஃபர் பண்ணுவாங்கன்னா, ஸோ மோஸ்ட்லி தே ஹவ் டு டாக் அபவுட் வாட் இஸ் த டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார் த டேட்டா சயின்ஸ் ஃபர்ஸ்ட் லெவலில். செகண்ட் லெவலில் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் ஃபார் த டேட்டா சயின்ஸ். தென் linear algebra and optimization for the data science. Then they have to study about vector calculus for the data science. Then they have to study about பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி சைடில் என்னென்னலாம் படிப்பாங்கன்னா, டேட்டா கிளீனிங்கிற ஒரு சப்ஜெக்ட் படிப்பாங்க. தே ஹவ் டு ஸ்டடி த சப்ஜெக்ட் ஆன் த டேட்டா ப்ரீ ப்ராசஸிங் ஆர் சம்டைம் டேட்டா இன்ஜினியரிங்கிற ஒரு கம்ப்ளீட் சப்ஜெக்ட் வந்து தே ஆர் ஸ்டடிங் அஸ் பார்ட் ஆஃப் த டேட்டா சயின்ஸ் கோர்ஸில். தென் வந்து டீப் லேர்னிங் ஒரு சப்ஜெக்ட் படிப்பாங்க. தென் என்எல்பி நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், பிக் டேட்டா அனாலிட்டிக்ஸ்ங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்து பார்ட் ஆஃப் த டேட்டா சயின்ஸில் இருக்குது. தென் தே ஆல்சோ ஸ்டடி ஆஃப் த ப்ரெடிக்டிவ் அனாலிட்டிக்ஸ். இது எல்லாமே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வெர்டிக்கல் கோர்ஸ் ஆஃபர்ட் இன் த டொமைன் ஆஃப் டேட்டா சயின்ஸ் அண்ட் டிஸ் அப்ளிகேஷன்ஸ்ங்கிற டொமைனில் படிப்பாங்க. ஓகே சார். சார் இப்போ ஏஐ சார்ந்த கோர்சஸ் எடுக்கணும்னா அதுக்கு ஏதாவது எசென்ஷியலாக அது தேவைன்னு இருக்கா சார், ரெக்குவயர்மெண்ட்னு இருக்கா? அதே மாதிரி வந்து ஏஐ கோர்ஸ் நான் படிச்சுட்டு ஏஐ சார்ந்த சில கோர்சஸ் நான் படிச்சுட்டேன், இப்போ வந்து நான் வேலைக்கு போகணும் அப்படின்னா என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும் சார்? இப்போ மோஸ்ட் ஆஃப் த கரண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஏஐ வந்து ஆல்மோஸ்ட் தே டெப்ளாய்டு ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ரொம்ப உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் பயணத்தில் ஹெல்ப் பண்ணுற கூகுள் மேப்பில் இருந்து இன்னைக்கு +2 ஸ்டூடெண்ட்டோ அல்லது 10th ஸ்டூடெண்ட்டோ அவங்களோட கோர்ஸ் சாய்ஸ் வந்து செலக்ட் பண்ணுற ஒரு விஷயத்துலையோ ஏஐ வந்து ஹைலி இன்ஃப்ளூயன்சிங் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏஐ எப்படி இண்டஸ்ட்ரியை டாமினேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு சின்ன குழந்தையிலேருந்து ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு சிஇஓ வரை பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே வந்து ஏஐ வந்து தொட்டு முன்னேறி கொண்டே இருக்கிறதுங்கிற அப்படிங்கிறத என்னோட தாட் ப்ராசஸ் ஆக்சுவலாக. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெர் ஆர் த கைண்ட் ஆஃப் செவரல் கீ டிரைவர் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக, தட் கிரியேட் த கைண்ட் ஆஃப் டிமாண்ட் ஃபார் த ஏஐ ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட்டாக என்னன்னு சொல்லணும்னா ஹை பேயிங் ஜாப் ஆக்சுவலாக. ஏஐ டொமைனில் பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா. செகண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா குளோபல் டிமாண்ட் ஆக்சுவலாக. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா நிறைய அவுட் சோர்சிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் ஒன்லி அவைலபிள் இன் த டொமைன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். தேர்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ஏஐ மிஷன் ஆக்சுவலாக. ஐ வாண்ட் டு ரியலி அப்ரிஷியேட் திஸ் பார்ட் ஆக்சுவலாக. ஈவன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், தே ஆல்ரெடி கிரியேட் அ லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ் தட் இஸ் கால்ட் அஸ் இந்தியா ஏஐ மிஷன் ஆக்சுவலாக. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏஐ வந்து எப்படி இருக்கணும்னா இஸ் ஒன்லி த கைண்ட் ஆஃப் டூல், நாட் ஏ ரூலர் ஆக்சுவலாக. அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வந்து எப்பயுமே வந்து ஒரு கருவியாக தான் இருக்கணுமே தவிர ஒரு தலைவராக இருக்கக்கூடாது ஆக்சுவலாக. ஸோ சப்போஸ் தலைவராக இருந்ததுன்னா தெர் ஆர் லாட் ஆஃப் கான்சிக்வன்சஸ் ஆர் அசோசியேட்டட் வித் ஏஐ. என்ன ஆகும்னா ஒரு பெரிய ஆபத்து வந்து நம்மளுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தட் இஸ் வை த கவர்மெண்ட் ஆர் கிரியேட்டட் லாட் ஆஃப் இனிஷியேட்டிவ் டுவர்ட்ஸ் த ஏஐ. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் த கைண்ட் ஆஃப் எத்திக்கல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஈவன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து வெரி ரீசென்ட்லி தே ஸ்டார்டட் இந்தியா ஏஐ அப்படிங்கிற ஒரு மையத்தை வந்து ஆரம்பிச்சாங்க அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு அது கீழே ஆக்சுவலாக. இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் ஐ ப்ரவுட் டு சே இஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் they introduced the concept of artificial intelligence policies in the year 2020 நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அண்ட் they also created several center related to the AI, பர்டிகுலராக சொல்லணும்னா ஐடிஎன்டி அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அவங்களும் நிறையா ஏஐ ரிலேட்டட் ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த டிமாண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அடாப்டேஷன் ஆஃப் ஏஐ இன் டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் ஆக்சுவலாக. இப்போ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில் ஃபினான்ஸ் ஆர் ஹெல்த் கேர் ஆர் அக்ரிகல்ச்சர் ஆர் கவர்மெண்ட் ஆர் டிஃபென்ஸ் ஆர் என்ன ஹெல்த் கேர் எடுத்துக்கோங்க, அக்ரிகல்ச்சர், செவரல் வெர்டிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து தே ட்ரை டு அடாப்ட் ஏஐ இன் த செவரல் ஏரியாஸ். நிறைய இடத்துல தே ட்ரை டு அப்ளை இட். இன்னொரு லெவலில் பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. டெக்னாலஜி ஷிஃப்ட் என்ன அப்படின்னு என்னன்னு கேட்டிங்கன்னா,
ட்ரெடிஷ்னல் டெக்னாலஜி வந்து நவ் ரீப்ளேஸ் பை த ஏஐ ஆக்சுவலாக. அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய இண்டஸ்ட்ரியில் வந்து தே லுக்கிங் ஃபார் த ஏஐ டிமாண்ட் ஆக்சுவலாக. ஸோ ஃபார் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா வென் யூ டு த சர்வே என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவில் மட்டும் மோர் தென் 200 ஏஐ ஸ்டார்ட் அப் வந்து கரண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மோர் தென் $1.2 million ஆக்சுவலாக. ஸோ பர்டிகுலராக என்னென்ன டொமைனில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் மாடல் எல்எல்எம்ஸ், ஏஐ ஃபார் அக்ரிகல்ச்சர், ஏஐ ஃபார் ஹெல்த் கேர் அண்ட் ஏஐ ஃபார் எஜுகேஷன்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் த டொமைன்ஸ். ஸோ கமிங் டு த செகண்ட் கொஸ்டின் ஆக்சுவலி, இப்போ ஏஐல நான் வந்து சர்வே பண்ணணும்னா வாட் ஆர் த ஸ்கில் செட் ஆர் ரெக்யூர்ட் ஆக்சுவலி. ஐ திங்க் இஸ் வெரி கைண்ட் ஆஃப் ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின்ஸ். ஸோ இதுக்கு நான் ஒரு ஸ்டோரி சொன்னதை கண்டிப்பாக என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் ஆக்சுவலாக. ஈவன் when I enroll my research program in the year 2004, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா MATLAB is one of the tool in the IT industries, ஸோ ஃபார் டூயிங் ஆல் த ஏஐ ரிலேட்டட் அப்ளிகேஷன்ஸ். பட் என்னாச்சு அப்படின்னா ஆஃப்டர் 2006 ஆல் ஆஃப் தம் சடன்லி சேஞ்ச் பிகாஸ் ஆஃப் த ஜாவா வாஸ் டாமினேட்டிங் என்டையர் ஐடி இண்டஸ்ட்ரி இந்த 2006. அப்போ என்னாச்சுன்னா பீப்புள் தாட் ஆஃப் ரீப்ளேசிங் த MATLAB பை ஜாவா ஆக்சுவலாக. ஏன்னா MATLABல என்ன சேலஞ்சஸ் இருந்ததுன்னா இஸ் அ கைண்ட் ஆஃப் கமர்ஷியல் டூல்ஸ், அதனால நிறையா அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது ஃபார் கெட்டிங் லைசன்ஸ். ஸோ பீப்புள் தாட் ஆஃப் யூசிங் ஜாவா அஸ் எ டூல் ஃபார் ஏஐ பேஸ்ட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2009 என்னாச்சுன்னா த பிக் டேட்டா வாஸ் இன்ட்ரடியூஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரீஸ். ஸோ என்னாச்சுன்னா டேட்டா ஜெனரேட்டட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் சோர்சஸ். இப்போ நிறைய சோசியல் மீடியா ஆர் சென்சார் டெக்னாலஜி எல்லாமே இவால்வ் ஆனனால த டேட்டா ஜெனரேட்டட் ஃப்ரம் த டிஃப்ரெண்ட் சோர்சஸ். அப்போ என்னாச்சு அப்படின்னா பிக் டேட்டா வாஸ் எவால்வ் இன் த ஐடி இண்டஸ்ட்ரி ஆஃப்டர் 2009. அப்புறம் 2012 என்ன ஆச்சுன்னா ஆர்னுங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த 2012 பார்த்தீங்கன்னா ஆர் இஸ் ஒன்லி ஒன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஃப் சாய்ஸ் ஃபார் எக்ஸிக்யூட்டிங் ஆல் த டேட்டா ரிலேட்டட் அப்ளிகேஷன் இந்த டொமைன் ஆஃப் ஏஐ இருந்தது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக சினாரியோ வந்து மாறிடுச்சு. 2016 பார்த்தீங்கன்னா பைத்தான் இஸ் ஒன் ஆஃப் த டாமினேட்டிங் லாங்குவேஜ் ஆஃப் சாய்ஸ் ஃபார் த டேட்டா சயின்ஸ் அப்ளிகேஷன். ஈவன் ஐ பர்சனலி சே Python displays R by the programming language of choice for almost the data science and machine learning applications. So அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா if the data size does not a major problem, so you have to work with Python or Orange or SPSS or R programming or whatever the data analytics toolங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் இப்போ கரண்ட் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் they are using the Python as a programming language of choice for most of the data science and ML applications. அப்போ மாணவர்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா பைத்தானில் வந்து நிறைய லைப்ரரி ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்பை ஆர் பேண்டாஸ் ஆர் சைக்கிட்லான்ங்கிற மாதிரி நிறைய ஃப்ரேம்வொர்க் ஆர் ஆஃபர்ட் ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது படிக்கிறதுக்கு. நீங்கள் படிச்சிங்கன்னா யூ ஹேவ் த வெரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி இன் திஸ் பர்டிகுலர் டொமைன்ஸ். ஸோ செகண்டாக பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்கில் தேர் ஆஃபரிங்ஸ் அவர் லைப்ரரி, அதை நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா யூ ஹவ் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பர்டிகுலர் டொமைன். பர்டிகுலராக சொல்லணும்னா டென்சர்ஃப்ளோ, கெராஸ், பைடார்ச் இது எல்லாமே மோஸ்ட் பாப்புலர் கைண்ட் ஆஃப் deep learning library used in almost all the kind of deep learning industries. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப்ஸ். ஸோ ஏன்னா டெக்னாலஜி இப்போ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்குறப்ப இண்டஸ்ட்ரிக்கும் அகாடமிக்காக நிறைய கேப் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இண்டஸ்ட்ரியோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் வாட் யூஆர் ஸ்டடிங் இந்த அகாடமியாவும் ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால என்னன்னா யூ ஹேவ் டு டூ த ப்ராஜெக்ட் ஆக்சுவலாக. ஸோ இந்த ப்ராஜெக்ட் எங்கே பண்ணலாம்னா தெர் ஆர் லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் யூ. என்ன பண்ணலாம்னா கேகிள்னு ஒரு போரம் இருக்கு, அது ஒரு டெடிகேட்டட் போரம் இருக்கு. அந்த போரம்ல வந்து யூ ஹேவ் டு டு த லாட் ஆஃப் ப்ராஜெக்ட் ரிலேட்டட் டு ஏஐ பண்ணலாம். ஸோ இன்டர்ன்ஷிப் வந்து கவர்மெண்ட் ஆல்சோ சப்போர்ட்டிங் ஆக்சுவலாக. ஈவன் ஏஐ சிட்டியில் வந்து நிறைய சப்போர்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃபார் ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஷிப். ஸோ இது எல்லாத்தையுமே சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணீங்கன்னா ஏஐல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஸ்கோப் இருக்கு. இது எல்லாத்தையும் மீறி இன்னும் 2-3 விஷயம் இருக்கு, அதையும் நான் கண்டிப்பாக சொல்லிக்கிற ஆசைப்படுறேன். ஸோ இப்போ யூ வாண்ட் டு பிகம் எ வெரி குட் கெட் வெரி குட் கேரியர் இந்த ஏஐலனா என்னென்ன வேணும்னா ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த பவர் ஆஃப் ஆல் த எம்எல் அண்ட் டேட்டா சயின்ஸ் அல்காரிதம். அந்த அல்காரிதம்ங்கிறது என்ன சொல்லுவாங்கன்னா மேத்தமெட்டிக்கல் பேஸ்ட் அப்ரோச் ஆர் செயல்முறை அப்படின்னு நாங்கள் வந்து ஏஐல சொல்லுவோம். ஸோ அந்த அல்காரிதத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப பெரிய லெவலில் வந்து சரியான லெவலில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறணும். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ட்ரை டு சால்வ் எவ்ரி திங் மேத்தமெட்டிக்கலி. ஆக்சுவலாக மேத்தமெட்டிக்ஸ் வந்து இஸ் வெரி வெரி எசென்சியல் ஆர் ஃபண்டமெண்டல் ஃபார் ஏஐ. ஆக்சுவலாக ஏஆர் எம்எல்ஆர் இருக்கட்டும், இல்லை ஏஆர் டேட்டா சயின்ஸ் கோர்ஸாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்கல் அதாவது கணித புரிதல் வந்து ரொம்ப 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 முக்கியம் ஆக்சுவலாக. இன்னொன்று வந்து கிராஸ் கல்ச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலாக ஃபார் எனி ஏஐ எம்எல்ஆர் ஏஐ டேட்டா சயின்ஸ் கோர்ஸ்க்கு. ஏன் இதை நான் சொல்லிக்கிற ஆசைப்படுறேன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஏஐஎம்எல் மாணவர்கள் ஆர் ஏஐ டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் எடுத்த மாணவர்கள்
they have to work with the people of different discipline. For example, ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. டாக்டர் என்ன வச்சுருப்பாங்க, தே ஹவ் த டேட்டா அபவுட் ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ். இல்லை நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்கிட்ட போய் ஒர்க் பண்ணலாம், தே ஹவ் த டேட்டா ஃபார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். இல்லை ஒரு என்விரான்மெண்டல் ஒரு சிவில் இன்ஜினியருக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்கலாம், ஏஐ ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆக்சுவலாக. அப்போ சிவில் இன்ஜினியர்கிட்ட என்ன இருக்கும், தே ஹவ் த டேட்டா ரிலேட்டட் டு த கிளைமேட் சேஞ்ச் அண்ட் சஸ்டைனபிலிட்டி, அது மாதிரி வச்சிருப்பாங்க. ஒரு ஈசி இன்ஜினியர்கிட்ட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும். ஸோ தே ஹவ் த டேட்டா ரிலேட்டட் டு த IoTs அண்ட் சென்சார் டெக்னாலஜி. அதனால எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, த ரோல் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஏஐ இன்ஜினியர் ஆர் த ரோல் ஆஃப் ஏஎம்எல் ஆர் டேட்டா சயின்ஸ் இன்ஜினியர் இஸ் டு ஹெல்ப் அதர் டிசிப்ளின் இன்ஜினியர் டு சால்வ் தர் ஏஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுதான் ஒரு முக்கியமான சிறப்பு அம்சம் ஏஐயோட டெக்னாலஜி. பட் ஃபைனலாக நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிற ஆசைப்படுறேன். ஸோ ரியல் வேர்ல்டு பார்க்குறப்ப ஏஐ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4 ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இப்போ அதில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஏஐல கேப்பபிலிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கிறதுல உங்களுக்கு ஒரு எட்ஜ் இருக்கும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக யூ ஹவ் லாட் ஆஃப் ஸ்கோப் டு கெட் பர்டிகுலர் ஜாப் ஆக்சுவலாக. பட் டெக்னாலஜி அலோன் இஸ் நாட் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ ஆக்சுவலாக. இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. டெக்னாலஜி மட்டும் உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது ஆக்சுவலாக. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஆர் செயற்கை நுண்ணறிவு என்கிற இந்த டெக்னாலஜி வந்து கேன் ஒன்லி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த எமோஷன் ஆக்சுவலாக. எமோஷனை வந்து சிமுலேட் பண்ணுமே தவிர டஸ் நாட் ஃபீல் எமோஷன் லைக் ஹியூமன். ஒரு ஹியூமன் மாதிரியே ஒரு எமோஷனை வந்து கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியாது அதனால. ஏன்னா எமோஷனை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து சுய அறிவு வேணும். சுய அறிவை நம்ம என்ன சொல்லுவோம்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆக்சுவலாக. இந்த கான்சியஸ்னஸ்ங்கிறது என்னன்னா இஸ் அ ஒன்லி கேப்பபிலிட்டி அவைலபிள் வித் ஹியூமன் ஆக்சுவலாக. ஹியூமனுக்குள்ள ஒரு பெரிய வரப்பிரசாதம் ஆக்சுவலாக. ஸோ இந்த கேப்பபிலிட்டி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் என்கின்ற இந்த இயந்திரத்தில் வந்து கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த இயந்திரம் ஒன்லி கேன் ஏபிள் டு சிமுலேட் த எமோஷன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நிறைய பேர் வந்து கான்வர்சேஷனல் சேட் பாட்டில் வந்து ஒர்க் பண்ணுவீங்க ஆக்சுவலாக. அப்போ என்ன நடக்கும்னா, உங்களுக்கு வந்து அது வந்து வணக்கம் இல்லை நன்றி இல்லை மன்னிக்கவும் அது மாதிரி மெசேஜ் கொடுக்கும். ஸோ இது எல்லாமே செட் வித் அ கைண்ட் ஆஃப் சிமுலேட்டிங் த எமோஷன் பட் நாட் ஏபிள் டு ஃபீல் இட் ஆக்சுவலாக. ஸோ அப்படி பார்க்குறப்ப இன்னொரு ஏஐ வந்து எவால்வ் ஆக போகுது இண்டஸ்ட்ரியில், தட் இஸ் கால்ட் சூப்பர் ஏஐ ஆக்சுவலாக. பட் அது எப்போ எவால்வ் ஆகும் அப்படின்னா 2050 எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அந்த சூப்பர் ஏஐ என்ன பண்ணும்னா இஸ் சூப்பர் பாஸ் த ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் பட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஹைபாத்தட்டிக்கல் ஏஐ அப்படின்னு சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த ஏஐ என்ன பண்ணும்னா, அந்த ஏஐயில் என்னென்ன கேப்பபிலிட்டிஸ் இருக்கும்னா, கிரியேட்டிவிட்டி இருக்கும் அந்த ஏஐக்கு, விஸ்டம் இருக்கும். விஸ்டம்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலாக. ஏன்னா படிப்பு வேற அறிவு வேறன்னு சொல்லுவாங்க. விஸ்டம்ங்கிற அறிவோட ரிலேட் ஆனது. நம்ம தமிழில் வந்து நாணம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாணம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த ஏஐ சிஸ்டம் இருக்கும் ஆக்சுவலாக. 3வது என்ன கேப்பபிலிட்டின்னு கேட்டிங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் கண்டிப்பாக பண்ணும். 4வது கேப்பபிலிட்டி என்னன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ட். பட் கரண்டாக உள்ள ஏஐ டெக்னாலஜிக்கு இந்த 4 கேப்பபிலிட்டியுமே கம்ப்ளீட்டாக இல்லை, பார்சியலாக மட்டும்தான் இருக்கும். அதனால தான் ஏஐ இஸ் நாட் மெச்சூர்டு. 2025 வந்து என்கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்டில் நாட் இஸ் மெச்சூர்டு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக. தட் இஸ் த ரீசன் த லாட் ஆஃப் டிமாண்ட் ஃபார் த ஏஐ கோர்சஸ் ஆக்சுவலாக. இப்போ பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அலோன் வந்து நாட் ஹெல்ப்ஃபுல் ஆக்சுவலாக. அப்போ என்ன வேணும்னா ஹியூமன் டச், தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், டூரிங் த COVID-19 சிச்சுவேஷன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறையா ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரி ஆர் ஹாஸ்பிட்டல் ஆர் ஈவன் கவர்மெண்ட் வந்து தே அடாப்டட் ஏஐ டெக்னாலஜி டு ப்ரெடிக்ட் ஆர் டு சப்போர்ட் த COVID-19 வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தே அடாப்டட் டிஃப்ரெண்ட் ஏஐ டெக்னாலஜிஸ். பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங் மாடல் வந்து நிறைய யூஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா ஹவு டு டு த இமேஜ் பேஸ்ட் டயக்னாசிஸ் ஆஃப் COVID-19. அதில் என்ன பண்ணாங்கன்னா இமேஜ் எடுத்துட்டு அந்த இமேஜை அனலைஸ் பண்ணிட்டு அதுலேருந்து COVID-19 இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சாங்க. பட் என்ன ஆச்சுன்னா லேட்டர் என்ன ஆச்சுன்னா டெக்னாலஜி மட்டும் நிறையா சப்போர்ட்டிவாக இல்லை COVID-19 அப்போ என்னன்னா ஹெல்த் கேர் சிஸ்டம் மட்டும் சப்போர்ட்டிவாக இல்லை, ஹியூமன் கேர் தட் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா ஹியூமன் டச் வந்து ரொம்ப முக்கியம் ஆக்சுவலாக. ஸோ டெக்னாலஜி மட்டும் நம்ம வந்து நம்பி இருக்க முடியாது. டெக்னாலஜி வந்து ஒரு 70-80% வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருக்கும். பட் ஹியூமன் டச் வந்து இன்னொரு 30% வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால வந்து டெக்னாலஜியை வந்து ஹியூமன் டச்சோட நம்ம கம்பைன் பண்ணாத வி ஆர் ஏபிள் டு டெவலப் த கைண்ட் ஆஃப் வெரி குட் ஏஐ சிஸ்டம்ஸ் ஆக்சுவலாக. அண்ட் ஐ ஹோப் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து ஏஐங்கிற இந்த கோர்ஸில் வந்து என்ரோல் பண்ணிட்டு நாளைய தலைமுறைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருப்பீங்க. ஏஐல நிறைய இன்னோவேஷன் வந்து பர்டிகுலர்லாம் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹெல்த் கேர் அண்ட் எஜுகேஷனல் டொமைனில்
நிறைய சாதனைகள் படைத்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணி இந்தியாவை நீங்கள் வந்து அடுத்த லெவலில் ஏஐங்கிற இந்த ஃபீல்டில் கொண்டு வருவீங்கிற நம்பிக்கையோட பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். I would like to extend my heartfelt thanks to the G Tamil Television for providing me an opportunity to discuss about my personal thought process about AI, and also I would like to extend my complete and big thanks to the management of Periyar Maniamma Institute of Science and Technology, Vallam Tanjavur, for providing me an opportunity to discuss about my idea and various course and job opportunities in the vertical domain of artificial intelligence and allied areas. ஸோ இவ்வளோ நேரம் மிஷின் லேர்னிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்த நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ சார். Thank you very much, ma'am.